இப்பதாண்டா புரியுது தனுஷும் இமானும் ஏன் உன்னை பத்தி இவ்வளவு கேவலமா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட்டே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டிருக்கேன். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒரு அறிமுக நடிகரா வந்தாலும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்களோட படத்தோட கிளாஷ் ஆகிற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இது ஒரு கட்டத்துல சந்தோஷமா இருந்தாலும் நேத்து திடீர்னு டேட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஜனவரி 10 பராசக்தி படம் வரப்போகுது. இதற்கு காரணம் என்னன்னா படம் விநியோகிக்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி இங்க ரிலீஸ் பண்ணா இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணா எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வரப்போகுது. அடுத்த நாளே பராசக்தி படம் வரனால யாரும் தளபதி படம் பார்க்க மாட்டாங்க, திடீர் தளபதி சிவகார்த்திகேயன் படம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இப்ப தளபதி ரசிகர்கள் அத்தனை பேரும் சிவகார்த்திகேயனோட கமெண்ட் செக்ஷன்ல போய் உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது, துப்பாக்கி புடிங்க சிவா அப்படின்னு சொன்ன விஜய் கிட்டே நீ இவ்வளவு பண்றியே, இப்பதான் புரியுது தனுஷு இமானும் உன்னை ஏன் இவ்வளவு கேவலமா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு பின்னணி காரணமும் ஒண்ணு இருக்கு. சமீபத்துல நடந்த நிறைய டிஎம்கே பாலிடிக்ஸ் ஃபங்க்ஷன்ல சிவகார்த்திகேயன் இடம்பெற்றிருந்தாரு. அதை பார்க்கும் போது இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுல போறான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் ஒருமையிலையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த டேட் ரிலீஸ்க்கு அப்புறம் பயங்கரமா ரொம்ப அசிங்கமாவே சிவகார்த்திகேயன் கமெண்ட் செக்ஷன்ல திட்டுறாங்க. இன்டைரக்டான மிரட்டல்களும் சிவகார்த்திகேயனுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜெயம் ரவியும் அதர்வாமும் அதே படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சாலும் இதுல சிவகார்த்திகேயன் டிஎம்கேவோட சாயல்ல இருக்கிறனால முழுக்க அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பராசக்தி படமே முழுக்க டிஎம்கே பத்தியதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான பல விஷயங்கள் இதுல இருக்கு, கண்டிப்பா டிஎம்கேவோட சாயலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பராசக்தியோட ப்ரமோஷன் பயங்கரமா இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இங்க வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்காருன்னா மங்காத்தா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. ஒருவேளை பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் மங்காத்தா வந்தா கண்டிப்பா பராசக்தி ஒரு நல்ல படம் வாங்கி அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் அள்ளுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். சோ இந்த பொங்கல் கிளாஷ்ல யார் வின் பண்ண போறா, ஜனநாயகனா மங்காத்தாவா அல்லது பராசக்தியா அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.